Ministries. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மகிழ்ச்சிகரமான இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே உங்கள் முன்பாக சென்று எல்லா தடைகளையும் அகற்றுவார் என்று விசுவாசித்து அதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் உங்களோடு இருக்க வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று சகல தடைகளையும் நீக்கி நாம் ஜெயம் கொள்ளும்படியாக, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும்படியாக அவர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உங்களை ஒப்பு கொடுங்கள். அவருடைய இரக்கம் பெரியது. தொடர்ந்து அவர் உங்களை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி மூலம் இந்த காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் வாசித்து தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 50:15 எடுத்து வாசிக்கலாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆபத்து காலம் என்று. அடுத்ததாக என்னை நோக்கி கூப்பிடு என்று, நான் உன்னை விடுவிப்பேன் என்றும், அதன் மூலமாய் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்றும் இந்த வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபத்து காலம் என்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. பல பகுதிகளிலே இந்த ஆபத்து காலம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கடந்து வரதான் செய்யும். அதற்காகத்தான் நமக்கு பைபிள் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபத்து காலம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. இந்த ஆபத்து என்பது என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பல பகுதிகளிலே இந்த ஆபத்து வரும். பிரயாணத்தில் செல்லும் பொழுது அவனுக்கு ஒரு ஆபத்து வரும். வேலை செய்கிற இடத்திலே இந்த ஆபத்து வரும். தொழில் செய்கிற தொழிலிலே ஆபத்து வரும். குடுக்கல் வாங்கலிலே இந்த ஆபத்து வரும். இந்த ஆபத்து என்பது எந்த ரூபத்திலும் எப்படி வரும் என்பது தெரியாது. ஆனால் என்ன ரூபத்திலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆபத்து கடந்து வரும். அதற்காகத்தான் வேதம் சொல்கிறது ஆபத்து காலத்திலே என்று. இந்த ஆபத்து என்பது கடன் பிரச்சனை என்கிற ஆபத்து, வேலையில் ஆபத்து, தீராத வியாதியில் ஆபத்து, ஏன் ஹாஸ்பிட்டல் பில் கட்டுவதிலே ஆபத்து, பல பிரச்சனைகளிலே இந்த ஆபத்து ஒரு மனுஷனுக்கு வரும். சிலர் சில வார்த்தைகளை சொல்லிவிடுவார்கள். அந்த சொன்ன வார்த்தையை அந்த நாட்களிலே அந்த நேரத்திலே
அவர்களால் நிறைவேற்ற முடியாது. அதிலே ஒரு ஆபத்து வரும். இப்படி பல விதத்திலே ஒரு மனிதன் வாழ்க்கையிலே ஆபத்து என்பது கடந்து வரும். சிலருக்கு ராக்காலங்களிலே ஆபத்து வரும், இருளில் அந்தகாரத்தில் ஆபத்து வரும், தண்ணீரில் ஆபத்து வரும், தீயினால் ஆபத்து வரும், இயற்கை சீற்றத்தினால் ஆபத்து வரும். ஏன் நாடுகளிலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தினால் குடும்பங்களிலே, ஊர்களிலே, தேசங்களிலே ஆபத்து வருகிறது. இப்படி ஆபத்து வரும் காலத்தில் என்னை நோக்கி நீ கூப்பிடு. நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது வேதம் சொல்கிறது, நான் உன்னை விடுவிப்பேன். நம்ம எப்படியான ஒரு ஆபத்து காலத்தில் இருந்தாலும் இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது நமக்கு விடுவிக்கும் கரம் எங்கு இருந்து என்ன ரூபத்தில் வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்கிறது, நான் உன்னை விடுவிப்பேன். அவர் விடுவிப்பதினால் நீ அவரை மகிமைப்படுத்துவாய். ஏனென்றால் ஆச்சரியமாக இருக்கும், இந்த விடுதலை நமக்கு எப்படி வந்தது? இப்படி ஒரு சகாயம் நமக்கு இந்த வேளையிலே வர வாய்ப்பே கிடையாதே. எப்படி நாம் இதிலிருந்து, இந்த ஆபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோம் என்று நமக்கு பிரமிப்பாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அப்படி தேவன் நம்மளை அந்த ஆபத்திலிருந்து விடுவிப்பார். நாம் சங்கீதம் 50:14 எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து என்று. இந்த ஆபத்து காலம் வரும் பொழுது சிலர் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பார்கள். ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பது மாத்திரமல்ல, அதிலே பொருத்தனை பண்ணுவார்கள். ஆண்டவரே, இதில் இருந்து என்னை காப்பாற்றுங்க, நான் உமக்கு இந்த காரியத்தை செய்வேன். இப்படி சிலர் பொருத்தனை செய்வதுண்டு. நான் அநேக கிறிஸ்தவ தேவாலயங்களை குறித்து கேள்விப்பட்டதுண்டு. சில ஐரோப்பியர்கள் கடல் வழியாக கடந்து செல்லும் பொழுது காற்றும் புயலும் பயங்கரமாய் அடித்ததினால் கப்பல் மூழ்கி போய்விடும். அப்படியான சூழ்நிலை வரும் பொழுது சிலர் ஐரோப்பியர்கள் பொருத்தனை பண்ணினார்களாம், தேவனே இதிலிருந்து எங்களை காப்பாற்றும், இந்த பகுதியிலே நாங்கள் பெரிய தேவாலயத்தை கட்டி எழுப்புவோம் என்று. இப்படி சில தேவாலயங்களை நான் அந்த கடற்கரை சைடுகளில் பார்க்கும் பொழுது பிரம்மாண்டமான தேவாலயங்களை நான் பார்த்ததுண்டு. அப்பொழுது கிறிஸ்டியை முதிர்ந்தவர்கள் சொன்னார்கள், இது ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட தேவாலயம், இதற்கு இப்படி ஒரு வரலாறு இருக்கிறது. அவர்கள் கப்பல்களில் யாத்திரை செய்யும் பொழுது இந்த பயங்கரமான சூறாவளி காற்று அவர்களை தாக்கியது. உயிர் பிழைத்தால் போதும் என்று அவர்கள் நினைக்கும் பொழுது சிலர் கட்டுமரங்களை, சில மரத்துண்டுகளை பிடித்து இந்த பகுதியிலே வந்து சேர்ந்தார்கள். சேர்ந்தவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் வரும் பொழுதே பொருத்தனை பண்ணினார்களாம், நான் உயிரோடு எங்கே போய் கரை ஒதுங்குவேனோ அங்கே உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்று. அப்படி அடித்து கரையில் வந்து சேர்ந்த சிலரால் கட்டப்பட்ட ஆலயங்கள் தான் இது என்று. இப்படி ஆபத்து காலம் வரும்பொழுது சிலர் பொருத்தனைகளை பண்ணுவது உண்டு. இதில் வேதத்திலே நாம் பார்த்தோம் என்றால், பழைய ஏற்பாடு காலத்திலே நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், யெப்தா யுத்தத்துக்கு செல்லும் பொழுது பொருத்தனை பண்ணி செல்கிறார். அந்த பொருத்தனையை அவர் வந்து நிறைவேற்றுகிறார். அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 1:11 எடுத்துக்கொண்டோம் என்றால் அதிலே ஒரு பொருத்தனை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பொருத்தனை என்னவென்றால் நாம் வாசிக்கலாம், சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன்
தலையின் மேல் சவகரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணி அன்னாள் ஜெபித்தாள். இந்த ஸ்டோரியை நாம் வாசித்தோம் என்றால் தெரியும், வெகு நேரமாக அவள் விண்ணப்பித்து கொண்டிருப்பாள். அப்பொழுது ஏலி நினைப்பார், இவள் வெறித்திருக்கிறாள் என்று. அவர் சொல்வார், எது வரைக்கும் வெறித்திருப்பாய், நீ குடியை விட்டு விலகு என்பார். அதற்கு அவள் சொல்லுவாள், அன்னாள் அதில் வாஸ்தவம் என்றால் நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்னாள் சொல்வதை பார்க்கலாம், அப்படியல்ல என் ஆண்டவரே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும். நான் மிகுதியான விசாரத்திலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு எலி சொல்வார், சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். இப்படி அன்னாள் பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். இந்த பொருத்தனை பண்ணுவது மாத்திரமல்ல, இதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். உன்னுடைய பொருத்தனைகளை தேவன் கேட்பதில்லை. ஆனால் நீ பொருத்தனை வாயால் செய்துவிட்டால் அந்த பொருத்தனை நீ நிறைவேற்றிதான் ஆக வேண்டும். வாய் பதறி சொல்லிவிட்டேன், அப்படி சொல்லிவிட்டேன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. வாயால் நம்ம தேவ சமூகத்தில் ஒரு ஆபத்து வந்துட்டு, இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு பொருத்தனை பண்ணி நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டு ஜெபம் பண்ணுறோம். அந்த பொருத்தனை பண்ணினால் அதை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அன்னாள் தன் வாயினால் பொருத்தனை பண்ணினாள். அதே போல் தேவன் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ஆண் பிள்ளையை கொடுக்கிறார். இந்த ஆண் பிள்ளையை அவள் தேவனுக்கென்று கொண்டு கொடுக்கிறாள். உன் வாயால் நீ பொருத்தனை சொல்லிவிட்டால் அதை நிறைவேற்ற வேண்டும். கடைசி காலத்தில் ஜனங்கள் நன்றி இல்லாதவர்களாக இருப்பார்கள். தேவன் செய்த நன்மைக்கு நன்றி இல்லாதவர்களாக, அவர் செய்த பெரிய உதவி கைமாறுக்கு நன்றி இல்லாதவர்களாக இருப்பார்கள். தேவனுடைய சமூகத்தில் வாயை திறந்து சொல்லியும் சிலரதை செய்வதில்லை. அது குற்றம், அது பாவம், சாபமாகிவிடும். நாம் வாயை திறந்து ஒரு பொருத்தனை சொல்லிவிட்டால் நாம் அதை நிறைவேற்ற வேண்டும், அந்நாளை போல். அப்பொழுதுதான் தேவன் அதில் பிரியப்படுவார். அது மாத்திரம் நாம் நன்றி பலிகளை எடுக்க வேண்டும், ஸ்தோத்திர பலிகளை எடுக்க வேண்டும். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நாம் நன்றி பலிகளை எடுப்பது, ஸ்தோத்திர பலிகளை எடுப்பது, இயேசு நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி அவரை மகிமைப்படுத்துவது, சபையிலே மகிமைப்படுத்துவது, பிறருக்கு சாட்சியாக சொல்வது. இப்படி தேவன் நமக்கு செய்த நன்மைகளை, நாம் அவருக்கு செய்த பொருத்தனைகளை சொல்லி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம் மத்தியிலே அநேக அற்புதங்களை செய்வார். நம்மை அவருக்கு சாட்சியாக தேவன் எடுத்து பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, நீங்களும் கூட இந்த ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? கடன் என்கிற ஆபத்திலோ, வியாதி என்கிற ஆபத்திலோ, பிசாசின் பிடி என்கிற ஆபத்திலோ இருக்கிறீர்களா? வேலைக்காக காத்திருந்து அந்த வேலை காரியம் நடக்காமல் மனம் தொய்ந்து ஒரு ஆபத்தில் இருக்கிறீர்களா? இல்லையில் கடன் என்கிற பாரத்தில் சிக்கொண்டு இருக்கிறீர்களா? இல்லையில் உங்களுக்கு வரவேண்டிய சில நன்மைகள் வராமல் அதற்காய் காத்து கொண்டு திகைத்து அதை நம்பி சில வாக்குகளை கொடுத்துவிட்டு அந்த ஆபத்தில் இருக்கிறீர்களா? நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்நாளை போல் நீங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபியுங்கள். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அந்த அற்புதத்தை, அவர் செய்த நன்மைகளை சொல்லி நீங்கள் அவரை மகிமைப்படுத்துவீர்கள். உங்கள் மூலம் தேவன் மகிமைப்படுவார். ஆமென். இதை கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவரில் தேவன் மகிமைப்படுவாராக. ஆமென். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். நீர் செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது.
நன்மைகளின் தேவன் சுபாவம் என்று மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே. நன்மைகளின் தேவன் சுபாவம் என்று மாறாதே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடியுதே. நன்றி 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 ஓ நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி ஓ நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடியுதே. நன்றி 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 ஓ. நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்வேனோ அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன். நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்வேனோ அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன். நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே. நன்மைகளின் தேவன் சுபாவம் என்று மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே. நன்மைகளின் தேவன் சுபாவம் என்று மாறாதே. நன்றி 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 உமக்கு நன்றி 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 ஓ நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடியுதே. நன்றி 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 ஓ நன்றி. ஏராளம் ஏராளமே உம் நன்மைகள் ஏராளமே. உம் கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே. ஏராளம் ஏராளமே உம் நன்மைகள் ஏராளமே. உம் கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே. அதிசயமானதே ஆச்சரியமானதே. நன்றி 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 உமக்கு நன்றி 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 ஓ நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடியுதே. நன்றி நன்றி நன்றி. நாசியில் உள்ள சுவாசம்